வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 32 இன்ச்சஸ் வீடியோகான் டிவி. வீடியோகான் டிவியில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் போர்டு கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மெயின் போர்டு கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு நம்ம மாற்றுறதுக்கு பதிலாக ஒரு U11 ஆண்ட்ராய்ட் போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் கான்செப்ட். இதுக்கு என்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு U11 போர்டு ஆண்ட்ராய்ட் போர்டு ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா SMBS வந்து ஒரு 4 டயோடு உள்ள SMBS ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு LEDS கேபிள். அதுக்கு அடுத்தது இந்த 6 ஒயர் ஒன்று வாங்கியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதுதான் இதுக்காக வாங்கின ஸ்பேர். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த டிவியை ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பேக் லைட் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். டிவி போர்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ செட்டை வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து SMBSல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் லைட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது பேக் லைட் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதுக்காக பேக் லைட்டை மட்டும் நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியை வந்து ஆன் பண்ண உடனே பேக் லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. பார்த்தா தெரியும். இந்த பதிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். புதுசாக ஒருத்தவங்க இந்த தொழிலில் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இது டீட்டெயில் வேணுன்றவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். பேக் லைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 பேர் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க. பேக் லைட்டில் 3 பேர் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்னீஷியன் நண்பர் தான் ஃபிக்ஸ் பண்ணார். ஸோ அவர் டவுட்டு கேட்டார். அதனால் சரி, அது கூட இதையும் தகவலாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 பேர் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக வந்து பவர் போர்டோடைய சப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட் வந்து பேக் லைட் வந்து டைரெக்டாக தான் எரியும். ஏன் வந்து பேக் லைட் வந்து டைரெக்டாக தான் எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேக் லைட்டோடைய வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 20 வோல்ட் வருது. ஸோ அப்போ 3 பேக் லைட்டை வந்து நம்ம தனித்தனியாக செக் பண்ணால் ஒன்று 20 வோல்ட் 20 வோல்ட் 20 வோல்ட், அப்போ 60 வோல்ட் எடுக்கும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த SMBSல டைரெக்டாக கொடுத்ததுனால இது வந்து லைட்டு வந்து டைரெக்டாக எரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன் டைரெக்டாக எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த SMBSல பேக் லைட்டு ஆன் ஆகாமல் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வோல்ட்டு கிட்ட இந்த பேக் லைட் இந்த SMBS வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம பேக் லைட்டை சொருகணும் அப்படின்னா பேக் லைட் எரிய தான் செய்யும். ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து சீரீஸில் மாற்றி கொடுக்கணும். சீரீஸில் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக் லைட்டு ப்ராப்பராக ஆன் ஆஃப் பண்ணும்போது பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த காரணத்தினால தான் பேக் லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த லைனை வந்து எக்ஸாக்டாக மாற்றி கொடுக்கணும், சீரீஸில் கொடுக்கணும். ஸோ இதான் விஷயம். அதுக்கப்புறம் இந்த டிவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து போர்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆன் பண்ணி படத்தை பார்த்துருவோம். படம் பார்த்துட்டு ஓகேவா இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். நீங்கள் ஆன் பண்ணுங்கள், பார்க்கலாம், படம் பார்க்கலாம். பாருங்கள், பேக் லைட் போட்டாச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து மேப்பிங் மிரரிங் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஜென்ரலாக அப்படியே போர்டு லைனை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ண உடனே டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. இதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, பிரைட்டும் நல்லா தான் இருக்குது, பிக்சர் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதை வந்து இதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ப்ராசஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதில் வந்து நம்ம வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். சும்மா ஒரு ரிமைண்டருக்காக தான். இதில் வந்து என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த பக்கம் சப்ளை வருதுன்னு பார்த்து இந்த LEDS கேபிள் வாங்கிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மெயின் போர்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 வோல்ட்டு 12 வோல்ட் பாயிண்ட்டு இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும்தான், இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது
எப்படி அவுட்புட் இருக்குது, ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டு இது வந்து பேனலோடைய விசிசி 5 வோல்ட்டா 12 வோல்ட்டா 3.3 வோல்ட்டா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணோம். இதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து U11 போர்டு இப்போ கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கிது, ஒரு 1700 ரேஞ்சில் கிடைக்கிது. இந்த போர்டு வந்து இந்த போர்டை ஏன் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் இது காம்போ போர்டே வாங்கி போட்டுடலாமே, எதுக்கு தனித்தனியாக போர்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பேக் டோர் இருக்கும். பேக் டோர் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம காம்போ போர்டு வாங்கி போட்டோம் அப்படின்னா கீழ்ப்பக்கமும் நமக்கு வந்து நிறையா ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும், சைட்லேயும் நிறைய ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி U11 போர்டு வாங்கி போடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸிங் வந்து ஒரே பக்கத்துலேயே போயிடும். இப்போ இந்த பக்கம் ஃபிக்ஸிங் அப்படின்னா இப்படி வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பொசிஷனில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஸ்எம்பிஎஸ்ஸாக உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து U11 போர்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். அதுதான் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பாசிபிளாக இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பாயிண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. செட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஆல் வாட்சிங். SB எலக்ட்ரானிக்ஸ், விழுப்புரம்.